வெல்கம் டு விஜேபி விலாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வெல்வெடித்துறையில் வந்து நிற்கிறோம். வெல்வெடித்துறை என்ற ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்திலிருந்து தான் இந்த வீடியோ நாங்கள் பதிவு செய்கிறோம். இதில் வந்து ஒரு ரெண்டு விஷயம் வந்து, அதாவது வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய ஈழ மக்களால் வந்து மிகவும் வந்து போற்றக்கூடிய, இன்று வரைக்குமே வந்து ஒரு உண்மையான தலைவனாக வந்து போற்றப்படக்கூடிய ஒருவருடைய இடத்திலிருந்து தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறோம். நான் இவ்வளவு சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் யாரை சொல்லுவேன் வெல்வெடித்துறை என்று சொன்னாலே வந்து யாரை சொல்லுவேன் எல்லாருக்கும் வந்து தெளிவாக தெரியும். இப்போ அவருடைய அந்த இடத்துல இருந்தான் தேசிய தலைவர் என்று சொல்லக்கூடிய மீதகனுடைய இந்த இடத்துல அவருடைய அந்த வீட்டில் இருந்தான் இந்த காணொளி வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னால் ஆரம்பமாகிறது. வந்து இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நான் ஒரேடியாக எடுக்க போகிறோம். வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து மிகவும் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவராக வந்து பார்க்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆருடைய சதுக்கம் வந்து இதே இப்போ இந்த இடத்துல இருந்து மிக அண்மித்த இடத்துல வந்து அந்த இடமே வந்து இருக்கு. இப்போ ரெண்டு இடத்தையுமே வந்து நான் ஒரே வீடியோவில் தான் போட போகிறோம். வந்து இப்போ முதல்ல வந்து தேசிய தலைவருடைய இந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு சாதாரண ஒரு அளவு, இதில் வீடு எல்லாமே வந்து இருந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் வந்து இந்த உடைக்கப்பட்டு சிதைவடைந்தப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ இதில் வந்து ரங்கேக்கில் கூடி வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கள் வந்து இந்த இடத்துக்கு அந்த இதில் ரெண்டு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு தான் போனோம். நாங்கள் காணொலி எடுக்க முடியலை. இது வந்து வெல்வெடித்துறைக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு வந்து ஒரு வணக்கத்தை செலுத்தி போட்டு போகிற அந்த பண்பாடு வந்து இன்று வரைக்குமே வந்து புலம்பெயர்ந்து வாழக்கூடிய அனைத்து உறவுகள்கிட்டையுமே வந்து இருக்குது. அதுல இதான் அளவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் பார்க்கறதுக்காக இருக்கக்கூடியது வந்து ஒன்று தான். இந்த கிணறு மட்டும்தான் இட்டு வரைக்குமே வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கிணறு கூடி முந்தி கப்பி தான் போடப்பட்டிருந்திருக்குது. இப்போ இந்த புட்கள் வந்து எல்லாமே படர்ந்திருக்குது. அது சிறிது காலத்தில் வந்து அதை என்ன செய்யப்படுதுன்னா கிளீன் செய்யப்படும். பார்த்தீங்கன்னா இது வந்து இட்டு வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய. அதே போல் வந்து இந்த மாவீரர் தினங்களில் வந்து இப்போ இந்த இடங்களில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து மரங்கள் நாட்டுவது எல்லாமே மரங்கள் நிற்குது பாருங்கள். வந்து ஒவ்வொரு ஞாபகத்தமாக வந்து மேதகனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வந்து இப்போ இங்கே வந்து பெரிய ஒரு விசேஷமான நாள் வந்து நடக்கும். இங்கே இருக்கக்கூடியவர் வந்து எம்கே சிவாஜிலிங்கம் என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் மேதகனுடைய தாய்மாமன் வந்து தன்னுடைய மருமகனுக்கு வந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வந்து கேக் வெட்டி பெரிய ஒரு சிறப்பான நாளாக வந்து கொண்டாடுவது வந்து வளமையாக வந்து வச்சிருக்கிறார். ஆரம்பத்தில் இருந்த மதில் வந்து இப்போ வரைக்கும் அது இருக்குது. கிட்டத்தட்ட அந்த மதில் வந்து எந்த விதமான சேதங்களுமே வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கணும். அதே போல் வந்து வேலியை வந்து சுற்றி வர முட்கம்பியில் அடைச்சிருக்கணும். அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்கம்பி ஒட்டு கிடக்கு. அதே போல் வந்து ஆக்கள் தொழிலாத வகையில் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் ஒரு பாதை மாதிரி விட்டுருக்கணும். விட்டுட்டு வந்து இப்போ இதுக்குள்ள தான் பாருன்னு சொன்னால் ஆக்கள் கருவினம். பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் வந்து ஒவ்வொருக்கும் மரமே வந்து நட்டு அது வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது மிக மிக சிறப்பான ஒரு வரலாற்று பதிவாக வந்து நான் இதில் வந்து பதிவிட்டுக் கொள்கிறேன். அதே போல் வந்து அடுத்த கட்டமாக வந்து இருக்கிறது வந்து எம்ஜிஆருடைய சதுக்கம் வந்து இப்போ இதில் இருந்து போனோம் என்று சொன்னால் வெளியில் வர இப்போ இந்த ரோட்டால் போனோம்னு சொன்னால் விளக்கை பக்கத்தில் வந்து இருக்குது எம்ஜிஆர் சதுக்கம் வந்து. அந்த எம்ஜிஆர் சதுக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இதில் முழுமையாக போடுறேன்.
நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எம்ஜிஆர் சதுக்க அரசினம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான எம்.ஜி. ராமச்சந்திரன் தோற்றம் வந்து 1917 1/17 வந்து கிட்டத்தட்ட 1 வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. அதே போல் வந்து மறை வந்து 1987 12/2024 வந்து இந்த இது வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது வந்து 2005ஆம் ஆண்டு ஞாபகமாக வந்து ஆதிக்கோவிலடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தினர் வந்து பெரிய ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன கிட்டத்தட்ட ஒரு என்ன பிரமாசில இது 5 அடி 5 பெண்ணோட கூட தானே கூட 5 விட கூட 5.5 அடி 6 அடி எம்ஜிஆருடைய உயரத்துக்கு ஏற்ற மாதிரி சிலை வச்சிருக்கலாம் வைக்கப்பட்டிருக்கு வந்து இதை வச்சா செத்த ஞாபகத்துக்கு நாங்கள் உதவி செய்துதான் எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு புத்தகம் கோப்பி மற்ற கேக்குகள் வண்டி கொடுக்குற எல்லாம் பட்டுறது கொள்றது. ஒவ்வொரு வருஷம் கொண்டாடுறோம். உதவி ஊராக்கள் எல்லாம் செய்கிறார், நானும் செய்கிறது, இப்படி பல பேர் எல்லாம் செய்கிறது. என்ன பிறந்த நாள் கேட்க வட்டி மற்ற இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தகம் கப்பி கொடுக்குறாரு விளங்குதோ பாதுகாக்குதோ. அதான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கு நாங்க உதவி செய்கிறோம், ஊராக்கள் உதவி செய்கிறோம். எனக்கு பிடிக்கும். நான் எந்த காலம் வேண்டாம் படங்கிடம் எல்லாம் பார்த்தேன். படிக்கட்டும் எப்படி இதே கரெக்ட் இல்ல இதே கரெக்டுங்க. நான் நாளை நமதே இந்த நாளும் நமதே பாத்திரம் என்னோர் வழி வந்து பாத்திரமலர் கூட்டம் 3 தமிழும் ஓரிடம் வந்து நீங்கள் தானே அண்ணன் தம்பி இதயமே தாங்கிடும் இதயமென்னும் யாராரோ நாளை நமதே இந்த நாளும் நமதே. இன்னொரு பாட்டு படிக்கணும், அதோட சரியா. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். துரு துரு பின்னாமை துணிஞ்சுக்கிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது நம்பி, ஆடி பாடி அப்புறம் தாண்டா சோறு, வயிற்றுக்காக கைத்தில் ஆடுறான் பாரு, வயிற்றுக்காக கைத்தில் ஆடுறான் பாரு. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் விதைக்கணும். துரு துரு பின்னாமை துணித்துக்கிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி, வயிற்றுக்காக கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிஞ்சு அப்புறம் தாண்டா சோறு. என்ன பாடு போய் திருடாதே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும். திருடனா பார்த்து திருடா விட்டா திருட்டையொழிக்க முடியாது, வறுமையினாலே பயந்து விடாதே, பொறுமையினாலே வளர்ந்து விடாதே. திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து புரிந்து கொள்ளடா, வறுமையினாலே. மார்கழியில வரும். மார்கழியில வரும். எத்தனாம் தேதி?
எத்தனையாம் தேதி அதில் போட்டிருக்கு என்னட்ட புத்தகம் இருந்தாங்க கிடாக்கு ஆ புத்தகம் எனக்கு அடுத்து யாரு இல்ல இல்ல இப்ப நீங்க எப்ப கொண்டாடுறீங்கன்னு சொன்னீங்க மரளி மாதம் இப்ப பிறந்த நாள் நினைவு நாள் எல்லாமே கொண்டாடுறீங்க வந்து மாலை போட்டு ஆ நம்ம இங்க வந்து எவ்வளவு பேர் வந்து எம்ஜிஆர் ஃபேனா இறக்கணும் எம்ஜிஆர் வந்து இங்க பிடிச்சாங்களா எவ்வளவு பேர் இறக்கணும் வெல்வெடி துறையில வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறோம் இதே மாதிரி வேற எங்கேயாவது இருக்குன்ற உங்களுக்கு தெரியுமா வேற எங்க எங்க இருக்கு யாழ்ப்பாணம் கிடக்கு பாசவூர் கரவூர்ல கிடக்கு எல்லா இடம் கிடக்கு போட்டு ரெக்கார்ட் அது மக்களே நான் இருக்கிறது இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட இடம் தான் வந்து எம்ஜிஆருடைய நினைவிடமாக வந்து இருக்குது. எம்ஜிஆரை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வருக்கு அல்லது ஒரு நடிகருக்கு வந்து இங்கே வந்து இவ்வளோ பெரிய சிலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். உண்மையிலே வந்து எங்களுடைய இந்த எம்ஜி ராமச்சந்திரன் வந்து பிறந்தது வந்து 4 வயதாக இருக்கும்போது வந்து இங்கேருந்து வந்து அவரை இந்தியாவுக்கு பெற்று வந்து அழைச்சி சென்று அப்புறம் இந்தியாவில் தான் எல்லாமே வந்து படித்தது பிறந்ததுலேருந்து எல்லாமே வந்து அவர் இந்தியா. அவருடைய பூர்வீகம் வந்து எங்களுடைய இலங்கை என்பது வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாத அல்லது மறைக்க முடியாத ஒரு வரலாற்று பொக்கிஷமாக வந்து இங்கே இருக்குது. அதே போல் வந்து இங்கே வந்து இழப்போர் வந்து நடந்து கொண்டிருந்த போது வந்து அதாவது வந்து தமிழர்களுடைய யுத்தம் ஒரு இந்த உரிமை போர் வந்து நடந்து கொண்டிருந்த போது வந்து நிறைய வகையில் வந்து உதவி செய்யப்பட்டிருக்கு. இப்போ அந்த வகையில் நம்ம வந்து மேதகனுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் வந்து அவருடைய பழகு பக்கத்தில் வந்து இந்த எம்ஜிஆர் சிலை வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. இதே வந்து எம்ஜிஆர் சதுக்கம் என்று சொல்லி குறியாதைக்கு வந்த ஒரு பேர் வச்சிருக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வந்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படும். அதே மாதிரி வந்து மார்கழி மாதம் 24ஆம் தேதி வந்து அவருடைய நினைவு நாள் வந்து கொண்டாடப்படும். அந்த அடிப்பில் வந்து 2மே வந்து மிக சிறப்பாக வந்து இந்த மக்கள் வந்து பிற மக்கள் வந்து கொண்டாடும். அதே போல் வந்து அவர் ஐயாவோட கலைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து இந்த இடத்துல வந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி வல்வெட்டித்துறையில் இருக்கிற மாதிரி வந்து குருநகரில் இருக்கேன் குருநகரன் ஆந்திரையா யாழ்ப்பாணத்தில் வந்து பாசியூர்ல இருக்குது. அதே போல கல்வியங்காலில் வந்து வந்து வேலி வந்து போடப்படும் வந்து சரியான பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ வந்து உள்ள பாராக்கள் வந்து உள்ள போய் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த கேட்டை வந்து போய்க்க மூடிட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த சிலைகள் வந்து வந்து நாங்கள் உங்கள்கிட்ட அதனால இப்போ வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்ற உங்கள் புத்தகன்.